அன்பு நண்பர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தினை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். பேரூர் தமிழ் மன்றம் இது இலக்கியவாதிகளின் இனிய கூடாரம், இன்னிசை பாவலர்களின் எளிய தேவாரம், பகுத்தறிவுவாதிகளின் பாசறை, பண்புமிகு தோழர்களின் நேச அறை, தெள்ளு தமிழ் பாய்கின்ற தேனோடை, தேன் தமிழ் கவிதைகள் நெய்யும் பேராடை, முற்போக்கு எழுத்தாளர்களின் முகவரி, முத்து முத்தான கவிதைகளின் சுகவரி, கவிதை வேட்கை கொண்டோரின் வேடந்தாங்கள், வேட்ப மொழியும் அறிஞர்களை தாங்கும் தூண்கள். நட்பு வட்டங்கள் கூடும் நந்தவனம், நல்ல உள்ளங்கள் தேடும் பூங்காவனம். இந்த நந்தவனச் சோலையிலிருந்து வந்திருக்கும் எங்களுக்கு இந்த மாபெரும் புத்தக கண்காட்சியில் நல்லதோர் வாய்ப்பினை வழங்கி எங்கள் நிகழ்ச்சிக்கும் இடமும் நேரமும் வழங்கிய கோவை புத்தக கண்காட்சியின் நிர்வாகிகளுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றோம். இன்றைக்கு இந்த கவியரங்கத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு வாசிப்பை வளப்படுத்துவோம் என்பது. ஆம், வாசிப்பை வளப்படுத்துவோம். வாசிப்பு என்பது படிப்பு. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர ஆளுங்க சந்திச்சாங்கன்னா பையன் என்ன படிக்கிறான்னு கேட்போம். பையன் என்ன படிக்கிறான்னு கேட்போம். இதே திருநெல்வேலி போன்ற ஊர்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, பையன் என்ன வாசிக்கான் அப்படிம்பாங்க. பையன் என்ன வாசிக்காம்பாங்க. அது என்னென்னா, இது ஒரு வாசிப்பு என்றது ஒரு அழகிய வார்த்தை ஒரு வட்டார வழக்காக மாறிவிட்டது. அதுதான். ஆக வாசிப்பு என்பது படிப்பு. வாழ்க்கையில் படிப்பு வர வேண்டுமென்றால், வாழ்க்கையில் பிடிப்பு வர வேண்டுமென்றால், வாழ்க்கையில் பிடிப்பு வர வேண்டுமென்றால் படிப்பு வர வேண்டும். சாதாரண மனிதன் புத்தகம் வாசிப்பான். சாதனை மனிதனோ புத்தகத்தில் வசிப்பான். சாதாரண மனிதன் புத்தகம் படிப்பான். சாதனை மனிதனோ கற்றதை படித்ததை கடைப்பிடிப்பான். வாசிப்பை நேசித்தவர்கள்தான் வாழ்வில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். வாசிப்பை நேசித்தவர்கள்தான் பிறர் பூசிக்க தகுதியானவர்களாக இந்த புவியினிலே இருக்கின்றார்கள். எல்லோரும் உங்களை பற்றியே பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், மரணத்திற்கு பின்னரும் மக்கள் உங்களை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், எல்லோரும் வாசிக்க தகுதியான புத்தகங்களை எழுதுங்கள், அல்லது புத்தகங்களில் எழுதப்பட தகுதியான காரியங்களை செய்யுங்கள். ஆமாம், ஒன்று புத்தகம் எழுத வேண்டும், அல்லது புத்தகமாய் இருக்க வேண்டும். ஒன்று புத்தகம் எழுத வேண்டும், அல்லது புத்தகமாய் இருக்க வேண்டும். ஒரு நல்ல புத்தகம் நல்ல நண்பனுக்கு நல்ல சொத்து. நீ வாசிக்கும் புத்தகங்களை வரிசைப்படுத்து. உன்னை யார் என்று நான் சொல்கிறேன்.
இப்படி வாசிப்பு என்பதை எப்படி நமது வாழ்வில் புகுந்து வாசிப்பு என்பது நமது வாழ்வில் புகுந்து எப்படி நம்ம எல்லாம் வளப்படுத்துகிறது என்பதை நமது கவிஞர் பெருமக்கள் பதின்மர் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவராக ஆடவர் அணியில் 5 மகளிர் அணியில் 5 பதின்மர் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வாசிப்பை வளப்படுத்துவோம் என்ற தலைப்பில் இப்பொழுது கவிதைகளை வாசிக்க வருகின்றார்கள். முதலில் கவிஞர் தேன்மொழி அவர்கள் கண்ணதாசனின் மண்ணிலிருந்து கவிதை பாட வந்திருக்கிறார். கவிஞர் தேன்மொழி அவர்கள் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அல்லவா, ஆதலால் தேன்மொழி அவர்கள் கவி பாடுவதில் திகைப்பொன்றும் இல்லை. இளமையிலேயே பல இலக்கிய எல்லைகளை தொட்டவர், ஆன்மீக பேச்சாளர், 1000 கவிதைகளுக்கு மேல் புனைந்துள்ள அற்புத கவிஞர். தேன்மொழி அம்மாவே வருக, உங்களின் தீன் சுவை கவிதையினை தருக, நாங்கள் எல்லாம் சந்தோஷமாய் பருக. அன்னை மொழி அன்னை மொழியே, அழகான செந்தமிழே, முன்னைக்கும் பின்னைக்கும் முகிழ்கின்ற நறுங்கனியே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, மண்ணின் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் புகழால் முடிதாள வாழ்த்துவோமே என தாய்மொழியை வணங்கி, முத்தமிழே செந்தமிழே, பதிகமாய் காப்பியமாய் வலம் வந்த பைந்தமிழே, எங்கும் நிறைந்திருக்கும் ஏற்றமிகு நற்றமிழே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழே, சங்கம் வளர்த்த மதுரை தமிழே, தித்திக்கும் தேன் தமிழே, என் நாவில் நாளும் நடனமிடும் நற்றமிழே, என் கரங்களில் கவிவடிக்கும் கன்னித் தமிழே, என் எண்ணமெல்லாம் நிறைந்திருக்கும் வண்ணத் தமிழே, உனக்கு தாய்மொழியில் தனியா தாகம் கொண்ட தேன்மொழியின் முதல் வணக்கம். தன்மதியை தன்னகத்தே கொண்டு பாரதியின் நாமத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு இங்கு கவிஞர் தலைமையேற்ற தலைவர் நிலாபாரதி ஐயா அவர்களுக்கும் என்னுடன் பேச வந்துள்ள என்னருமை கவிஞர் சகாக்களுக்கும் எங்களின் கவிதையை தங்களின் செவி வழியாக பருக வந்துள்ள பார்வையாளர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொண்டு என் கவிக்குள் நான் செல்கின்றேன். பேரூர் தமிழ் சங்கத்தின் சார்பில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்து என் கவியை நான் தொடங்குகின்றேன். வாசிப்பை வளப்படுத்துவோம். வாசிப்பை நேசிப்போம். வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் வழியே. வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் வழியே. வாசிக்காமல் யாருக்கும் வளர்வதில்லை அறிவு. ஆம், வாசிக்காமல் யாருக்கும் வளர்வதில்லை அறிவு. இதனை நேசிக்காமல் போனால் வளர்ச்சிக்கே முறிவு. பொது அறிவு பெற்றிடவே எப்பொழுதும் நீ வாசி. ஆம், பொது அறிவு பெற்றிடவே எப்பொழுதும் நீ வாசி. அறிவுள்ள புத்தகங்கள் அனைத்தையுமே தேடி நேசி, பின் வாசி. அடிமைகளின் சூரியனாம் ஆபிரகாம் லிங்கனுமே, அடிமைகளின் சூரியனாம் ஆபிரகாம் லிங்கனுமே, அமெரிக்க குடியரசு தலைவன் என்று ஆக்கி உயர்த்தியதும் வாசிப்பே. அடிமைகளின் சூரியனாம் ஆபிரகாம் லிங்கனுமே, அமெரிக்க குடியரசு தலைவன் என்று ஆக்கி உயர்த்தியதும் வாசிப்பே. மாணவ பருவத்திலே பள்ளிகளின் வாசிப்பு. ஆம், மாணவ பருவத்திலே பள்ளிகளில் நம் வாசிப்பு தொடர்ந்தது. சதத்தினையும் தொட வைக்கும் அது. பள்ளிகளின் வாசிப்பு நம் சதத்தினையும் தொட வைக்கும். வாசிப்பு சாதிக்க வழிவகுக்கும். வாசிப்பு என்ற வரம் மட்டும் பெற்றிருந்தால், வாசிப்பு என்ற வரம் மட்டும் பெற்றிருந்தால் கற்றறிய குறுகிய காலம் போதுமே. வாசிப்பு என்ற வரம் மட்டும் நாம் பெற்றிருந்தால் கற்றறிய குறுகிய காலம் மட்டும் போதுமே.
இருந்த இடத்தில் எல்லாம் அறிய வாசிப்பு ஒன்றே போதும். இருந்த இடத்தில் எல்லாவற்றையும் நாம் அறிய வாசிப்பு ஒன்றே போதும். வாசிக்கும் வழக்கம் இருந்தால் சுடர்விடும் உன் அறிவு எப்போதும். ஆம், வாசிக்கும் வழக்கம் உனக்குள் இருந்தால் உன் அறிவு சுடர்விடும் எப்பொழுதும். கற்பனை உலகிற்கே நம்மை இட்டு செல்லும் வாசிப்பு. ஆம், கற்பனை உலகிற்கே நம்மை இட்டு செல்லும் நம் வாசிப்பு. மூளைக்கும் சிறகு முளைக்கும் மூவுலகும் இட்டு செல்லும். மூளைக்கும் சிறகு முளைக்கும் மூவுலகும் இட்டு செல்லும். நூலகங்கள் சென்று வர நாளும் நீ தவறிடாதே. நூலகங்கள் சென்று வர நாளும் நீ தவறிடாதே. நுண்மதி பெருக்கி வைக்கும் நூல் கற்க மறந்திடாதே. நுண்மதி பெருக்கி வைக்கும் நூல் கற்க மறந்திடாதே. புதுப்பித்து கொள்ள உன்னை நீயே புதுப்பித்து கொள்ள புத்தகம் வாசித்தே பழகு. உன்னை நீயே புதுப்பித்து கொள்ள புத்தகம் வாசித்தே பழகு. உன்னை புதுப்பிக்க புதுப்பிக்க புறந்தள்ளாது இந்த உலகு. ஆம், உன்னை நீ புதுப்பிக்க புதுப்பிக்க புறந்தள்ளாது இந்த உலகு. வாசிப்பை நாளும் நேசிப்பாய், வாசிப்பை நீ சுவாசிப்பாய். ஆம், வாசிப்பை நீ நாளும் நேசிப்பாய், வாசிப்பை நீ சுவாசிப்பாய். நல்ல நூல் அனைத்தையுமே சுவாசித்து வாசிப்பாய். நல்ல நூல்கள் அனைத்தையுமே சுவாசித்து பின் வாசிப்பாய். வாசிப்பு ஒரு வரம். ஆம், வாசிப்பு ஒரு வரம். அது ஒரு தவம். அது ஒரு அரிய பலம். வாசிப்பு ஒரு வரம். அது ஒரு தவம். அது ஒரு பலம். ஒரு முறை வாசிப்பின் சுவையை நீ உணர்ந்து விட்டால் அது உன்னை ஒருபோதும் விடாது. ஒரு முறை நீ வாசிப்பின் சுவையை உணர்ந்து விட்டால் அது ஒருபோதும் உன்னை விடாது. வாசிப்பு உன்னை அறிவாளியாக்கும். வாசிக்க வாசிக்க உனக்குள் உன்னை நீ ஆராய்வாய். வாசிக்க வாசிக்க உனக்குள் உன்னை நீ ஆராய்வாய். அனைவரும் மதித்திட நீ உயர்வாய். உடலிற்கு உடல் பயிற்சி எப்படியோ அப்படியே மனதிற்கு பயிற்சி வாசிப்பு. உடலிற்கு உடற்பயிற்சி எப்படியோ அப்படியே மனதிற்கு பயிற்சி வாசிப்பு. வாசிப்பை நேசிப்பாக்கி கொண்டால் உன் நேசிப்பு நூலில் மட்டுமே நுழையும். வாசிப்பை நீ நேசிப்பாக்கி கொண்டால் உன் வாசிப்பு நூலில் மட்டுமே நுழையும். நாம் மேலிருந்து கீழ்நோக்கி வாசிக்கின்றோம். அந்த வாசிப்பு நம் வாழ்வை கீழிருந்து மேல் நோக்கி கொண்டு செல்கின்றது. நாம் மேலிருந்து கீழ்நோக்கி வாசிக்கின்றோம். அந்த வாசிப்பு நம் வாழ்வை கீழிருந்து மேல் நோக்கி கொண்டு செல்லுகின்றது. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பளித்த பேரூர் தமிழ்ச் சங்கத்திற்கும் இங்கு பார்வையாளராக வீட்டிலிருந்து என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கவிதை. முதலில் தமிழை பல விதத்திலும் வாழ்த்தி பேசினார். பின்னர் வாசிப்பை வாழ்த்தி பேசினார். வாசிக்காமல் யாருக்கும் வளர்வதில்லை அறிவு. பொது அறிவு பெற்றிடவே புத்தகங்களை வாசி. ஆபிரகாம் லிங்கன் முதல் கொண்டு அனைத்து உலகத் தலைவர்களுமே வாசிப்பை நேசித்தவர்கள். உன்னை நீயே புதுப்பித்து கொள்ள வாசித்து பழகு என்ற அற்புத கருத்துக்களை ஆழமாக எடுத்துரைத்த கவிஞர் தேன்மொழி அவர்களுக்கு நன்றி. அருமையான கவிதை. அடுத்தபடியாக கவிதை வாசிக்க வருபவர் நமது பேரூர் தமிழ் மன்றத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணா ரவி அவர்கள். பேரூர் ரவி அவர்கள். ரவி என்றால் சூரியன் என்று பொருள். இந்த சூரியன் தமிழ் சூரியன். தூய மொழி கொண்டு சுந்தர தமிழால் பேசுபவர். துடிப்புமிக்க செயல்பாடுகளால் பேசப்படுபவர். எங்களின் பேரோர் தமிழ் மன்றத்தினை தேசம் அறிய செய்து வருபவர். கணீர் என்ற குரலால் கவிதை பாடும் திறன் கொண்டவர். நல்ல கவிதைகளின் ரசிகர். வல்லமை மிக்க பேச்சாளர். வழிகாட்டும் நெறியாளர். இவரது சீரிய செயல்பாடுகளால் பேரூர் தமிழ் மன்றம் இன்று பீடு நடை போடுகிறது என்றால் அது மிகையில்லை. அண்ணா ரவி அவர்களே, கவிஞர் ரவி அவர்களே வருக. தங்களின் இனிய கவிதைகளை இந்த மன்றத்தில் தருக.
செந்தமிழே உன்னழகை சிந்தனையில் வைத்து மனம், செந்தமிழே உன்னழகை சிந்தனையில் வைத்து மனம் தந்தகவி இதுவென்பேன், தந்துவிடு அமுதென்பேன். பொங்கி வரும் பூந்தமிழை பாடுகையில், பொங்கி வரும் பூந்தமிழை பாடுகையில் எங்கு வரும் இந்த சுகம் என் அன்னை தமிழைப் போல். தாயே தமிழே உன்னை வணங்கி இந்த கொடிசியா நிர்வாகத்தினருக்கு தமிழ் மன்றத்தின் சார்பாக மீண்டும் என்னுடைய தலையாய வணக்கத்தை பதிவு செய்து கொண்டு, இது 8வது ஆண்டு பேரூர் தமிழ் மன்றத்தின் சார்பாக இந்த அற்புதமான கவியரங்கத்திற்கு தலைமையேற்று தலைமை கவிஞராக அமர்ந்திருக்கக்கூடியவர் கவிஞர் நிலா பாரதி அவர்களை வணங்கி, அரங்கத்திலே அணி அணியாக தன்னுடைய கவிதை ஆளுமைகளை பதிவு செய்ய இருக்கக்கூடிய இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கவிஞர் பெருமக்கள், தமிழ் கல்லூரி மாணவர்கள், மன்ற கவிஞர்கள், அந்த பக்கம் தமிழ் மன்ற கவிஞர்கள், இப்படி அந்த வகையிலே இந்த தமிழ் மன்றம் வளரும் படைப்பாளிகளை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது. அந்த வகையில் இந்த கவியரங்கத்தின் தலைப்பு வாசிப்பை வளப்படுத்துவோம். அரங்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தமிழ் மன்றத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை பதிவு செய்து கொண்டு, வாசிப்பை வளப்படுத்துவோம். செந்தமிழே நறுந்தேனே, செந்தமிழே நறுந்தேனே என்று சொன்னால், செந்தமிழே நறுந்தேனே என்று சொன்னால் சிந்தையிலே குற்றால சாரல் பொங்கும், சிந்தையிலே குற்றால சாரல் பொங்கும். செந்தமிழே பூந்தமிழே என்று, செந்தமிழே பூந்தமிழே என்றால் அங்கே எழிலார்ந்த பூந்தென்றல் தழுவும், அங்கே எழிலார்ந்த பூந்தென்றல் தழுவும். நெஞ்சே நெஞ்சே சந்தத்தின் முத்தமிழே, கரும்பே தேனே, கரும்பே தேனே, சலப்புடையா தமிழே உணர்ச்சி தேக்கமே. செந்தமிழின் சுவையாற்றில் நீந்தி சென்றால், செந்தமிழின் சுவையாற்றில் நீந்தி சென்றால் 7 பிறப்பின் பயன்தனை இன்றே காண்போம். தொன்மைக்கு பெயர் பெற்ற தமிழே, தொன்மைக்கு பெயர் பெற்ற தமிழே, உந்தன் தொல்காப்பிய நெறியினில், தொல்காப்பிய நதியினில் வளமை காண்போம், தொல்காப்பிய நதியில் வளமை காண்போம். அன்பினும் அரண்மினும், அன்பினும் அறமினும் இன்பம் ஈனும், அன்பினும் அறமினும் இன்பம் ஈனும். ஆர்ப்பரிக்கும் இலக்கியங்கள், ஆர்ப்பரிக்கும் இலக்கியங்கள் இளமை துள்ளும் என்புறும் வளமார்ந்த கருத்தின் ஊற்று, என்புறும் இளமை துள்ளும் என்புறும் வளமார்ந்த கருத்தின் ஊற்று. எழில் தொட்டில் தாலாட்டில் வழிந்து ஓடும், எழில் தொட்டில் வழிந்து தாலாட்டில் வழிந்தே ஓடும். கண்ணுக்கு கண்ணான தமிழே, கண்ணுக்கு கண்ணான தமிழே, நீதான் காலமேவு திருக்குறள் பொலியை கண்டோம், காலமேவு திருக்குறளால் பொலியை கண்டோம். காப்பியங்கள் 5 செழுமை தோட்டம், காப்பியங்கள் 5 செழுமை தோட்டம். கருத்துவானர் 8 தொகை அறிவின் ஈட்டம், பாப்புணர்ந்த 10 பாட்டின் உணர்வின் ஊற்று. 18 கீழ்கணக்கு நீதி கூற்று, காப்பு நெறி திருமுறைகள் பக்தி 6. கலைமணக்கும் பாசுரங்கள் முக்தி பேறு, கலைமணக்கும் பாசுரங்கள் முக்தி பேறு. நாப்பில்லா தமிழ் நூல்கள் வாசிப்போம் நாம் தினமும், நாள்தோறும் வளப்படுத்தி தமிழராய் வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை கவிஞர் ரவி அவர்களே, தாயினும் மேலான தமிழை வணங்கி வாசிக்க ஆரம்பித்தார் நமது கவிஞர் ரவி அவர்கள். குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்பார் சேக்கிலார் பெருமான்.
மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக்கு தர வேண்டியதில்லை. மரபு கவிதை எனும் சந்த கவிதையிலே சிந்து பாடி நம்மையெல்லாம் மகிழ்வித்தார் கவிஞர் ரவி அவர்கள். அவருக்கு மிகவும் என் இதயம் கனிந்த நன்றி தமிழ் மன்றத்தின் சார்பாக. அடுத்து கவிதை பாட வருபவர் நமது தமிழ் மன்றத்தினுடைய துணை தலைவராக இருப்பவர் கவிஞர் சங்கரி முத்தரசு அவர்கள். சொற்சுவை பொருட்சுவை இரண்டும் கலந்து சுந்தர தமிழில் பாட்டிசைக்க வருகிறார் கவிஞர் சங்கரி முத்தரசு அவர்கள். பட்டிமன்ற பேச்சாளர், சிறுகதை எழுத்தாளர் சங்கரி அவர்களே வருக. உங்கள் சந்த கவிதையினை சங்கநாதம் முழங்க தருக. தாய் தந்தைக்கும் தமிழ் மொழிக்கும் என் முதல் வணக்கம். நிலைமகளை குளிர வைக்கும் நிலவை போல் கவியரங்கத்தின் நடுநயமாக வீற்றிருக்கும் கோவை வானொலி புகழ் தலைமை ஐயாவை வணங்கி, என்னுடன் கவி பாட வந்திருக்கும் கவிஞர்களையும் வணங்கி, கோவை புத்தக திருவிழாவின் நூலக வாசலை அடைந்தால்தான் மேன்மேலும் நுண்ணறிவை பெற முடியும் என்பதை அறிந்து இங்கு அமர்ந்திருக்கும் ஆளுமைமிக்க அனைத்து அறிஞர்களையும் பெரியோர்களுக்கும் பேரூர் தமிழ் மன்ற சார்பாக என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதான் வாழ்வதெப்படி, அரண் பொருள்படும்படி படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்முறை பிறந்ததென்று பொருள்படும்படி படி, புகப்பகப்படியாக சொல்லும்படி படி, நீங்கள் உயர்ந்தபடி போவதற்கு பாரதிதாசன் சொன்னபடி என்று சொல்லி என் கவிக்குள் செல்கிறேன். படிக்காத பாமரனாய், பார்ப்பதற்கு ஏளனமாய், படிப்பை பாதியில் நிறுத்தியவனாய், வாழ்க்கை பாதியில் நடைபோட தயங்கியவனாய் நின்றிருந்தவர்களை வாசிப்பை என்னும் சுவாசிப்பை வசமாக்கி கைப்பிடித்து நடக்கையில் புதிய பாதை உதயமாகிறாய். உன்னை அறியாதவர்களுக்கு நீ விடையில்லாத வினாக்களையே தொடுக்கிறாய். உன்னை அறியாதவர்களுக்கு நீ விடையில்லாத வினாக்களையே தொடுக்கிறாய். வாசிப்பை தொடாதவர்கள் தோற்று போனவர்கள், தொட்டவர்களை சிகரம் தொட வைக்கிறாய். வாசிப்பை தொடாதவர்கள் தோற்று போனவர்கள், தொட்டவர்களை சிகரம் தொட வைக்கிறாய். அறிவற்ற மூடனையும் அறிவாளி ஆக்குகிறாய். ஆதிவாசியும் அகிலமறிய செய்கிறாய். ஆணவத்தை அடக்கி அண்டத்தையும் உனக்குள் அடக்குகிறாய். அறிவியல் அறிஞர்களையும் அந்நியர் முன் வியக்க வைக்கிறாய். போதிமரம் இல்லாமலேயே போதிக்கிறாய். போதிமரம் இல்லாமலேயே போதிக்கிறாய். போர்வாளின் கூர்மை மழுங்கினாலும் புத்தியை தீட்டி வாகை சூட்டுகிறாய். புரட்சி விதையாய் எண்ணுள் முளைக்கிறாய். புரட்சி விதையாய் எண்ணுள் முளைக்கிறாய். புரியாத புதிருக்கும் விடையளிக்கிறாய். புரியாத புதிருக்கும் விடையளிக்கிறாய். மூடனையும் மூளையில் முடங்கி கிடப்பவர்களையும் மூளை சலவை செய்து விடுகிறாய். மூடனையும் மூளையில் முடங்கி கிடப்பவர்களையும் மூளை சலவை செய்து விடுகிறாய். வாழ்க்கையில் நூல்களை வாசிக்க பழகியதால் என்னையும் வளப்படுத்தி உன் புத்தக மேடைகள் எனக்கும் புகழ் மாலை சூட்டுகிறாய். வாழ்க்கையில் நூல்களை வாசிக்க பழகியதால் என்னையும் வளப்படுத்தி உன் புத்தக மேடைகள் எனக்கும் புகழ் மாலை சூட்டுகிறாய். வாசிப்பை வளப்படுத்தினால் வாழ்க்கை சிறக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லுளங்களுக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. படி என்ற பாரதிதாசனின் கவிதையில் ஆரம்பித்து அற்புதமாக கவிதை வாசித்தார் நமது கவிஞர் சங்கரி அவர்கள். கோடை சிறிது நேரமே பெய்தாலும் பெய்வது போல கோடை மழை போல கொட்டிவிட்டு சென்று விட்டார் கவிஞர் சங்கரி அவர்கள். அற்புதமான கவிதை, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இங்கு கவி பாட வருபவர் நமது மன்றத்தினுடைய கவிஞர் அர்ஜுன் அவர்கள். வில்லுக்கு விஜயன் மகாபாரத அர்ஜுனன். வில்லுக்கு விஜயன் மகாபாரத அர்ஜுனன் என்றால் இங்கே சொல்லுக்கு விஜயன் எங்கள் தமிழ் மன்றத்தின் அர்ஜுனன். சொற்களை அம்புகளாய் தொடுப்பவன், சொற்களை அம்புகளாய் தொடுப்பவன். ஆனால் அம்புகள் அனைத்தும் அன்பினை தாங்கி வருவதால்
அம்புகள் அனைத்தும் அன்பினை தாங்கி வருவதால் அவைகள் ஆயுதங்களாய் மாறுவதில்லை. மாறாக அமுத தமிழ் சொற்களாகவே மாறி வருகின்றன. சொல்லின் விஜயனே வருக, நாங்கள் சுந்தர தமிழை உன்மூலம் பருக, கவி தருக. நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். சொல் அம்பாவதும் அன்பாவதும் விஜயம் பெறுவதும் அதை கேட்பவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அப்படி கேட்க இருக்கின்ற உங்களுக்கு நன்றி. நான் எப்பொழுதும் தலைமைக்கு முரணானவன், சில நேரங்களில் தலைப்புக்கும். அதனால் அவர்கள் கொடுத்த தலைப்பை கொஞ்சம் என்போக்கில் மாற்றி இருக்கிறேன். வாழ நினைத்தால் வாசிக்கலாம் என்று. கவிதைக்குள் போகிற வரைக்கும் அல்லது முடிக்கிற வாட்டம் தருவதை மாற்றி வசந்தத்தை கையில் எடுத்து கொஞ்ச நினைத்தால் பலவாய் தோன்றி பழுவாய் சேரும் பணிகளின் பாங்கை மாற்ற நினைத்தால் நீங்கள் வாசிக்கலாம். தோல்விகளாலே வெல்ல முடிவதும் வெற்றிகள் சிலவும் தோல்விகளாவதும் தெரிந்து கொண்டு செயல்பட நினைத்தால் வரிகளையெல்லாம் வழிகள் ஆக்கும் வித்தை கற்றிட விருப்பம் இருந்தால் இருந்தபடியே யாரோ படைத்த ஏதோ உலகில் நுழைய நினைத்தால் தனிமையில் துணைவர் பலராய் கூடிட புதுமைகள் இனிமைகள் படைக்க நினைத்தால் நீங்கள் வாசிக்கலாம். கையிலே இருந்தால் கனிச்சுவை தெரியுமா? அன்பர்களே, கையிலே இருந்தால் கனிச்சுவை தெரியுமா? கடித்து பார்க்க முன்வாருங்கள். மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்காக, வாழ நினைத்தால் வாசிக்கலாம், வாசிக்க முடிந்தால் வாழலாம். வணக்கம். கவிஞர் அர்ஜுனன் அவர்கள் ஒரு நல்ல கவிதை சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அதற்காகவே சுருக்கமாக முடித்து விட்டார். வாசிக்கலாம் என்ற வார்த்தையவே பிரித்து போட்டு மாற்றி யோசி என்றவாறு அதை வேறுபடுத்தி கூறுபடுத்தி இறுதியில் முடிவில் நமது வாசிப்பை வளப்படுத்துவோம் என்பதற்கே வந்துவிட்டார். வரிகளை எல்லாம் வழிகளாக்கும் வித்தையை எப்படி அவர் நமக்கெல்லாம் சொல்லப் போகிறார் என்று நான் ஆவலாக அமர்ந்திருந்தேன். சுருக்கமாக முடித்துவிட்டார், காலம் கருதி என்று நான் நினைக்கிறேன். அருமை, அற்புதமான கவிதை. நன்றி திரு அர்ஜுன் அவர்களுக்கு. அடுத்தபடியாக கவிஞர் கார்த்திக் மூர்த்தி அவர்கள் கவிதையை காதலிக்கும் இளைஞர், வாசிப்பை நேசிக்கும் முத்தமிழ் கலைஞர், பல்துறை வித்தகர், கணினி பயன்பாட்டுத்துறை இவரது துறை என்றாலும் கவிதையில் கரை காண விளையும் மொழி ஆர்வலர். வாசித்து வாசித்தே எல்லோரையும் எதனையும் தன்வசமாக்கும் கலையையும் கற்றவர். இருளில் நீந்தும் சூரியன் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர். இருளில் நீந்தும் சூரியன், இருளில் நீந்தும் சூரியனே வருக, உங்களின் வெளிச்ச கவிதையை தருக. கோவை புத்தகத் திருவிழா 2024 அதன் சிறப்பு நிகழ்வாக பேரூர் தமிழ் மன்றம் சார்பில் வாசிப்பை வளப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சிறப்பாக நடைபெற்று வரும் இக்கவி மன்றத்தின் தலைவரான கவிஞர் ஐயா நிலாபாரதி அவர்களுக்கும் எனது மேடை தமிழுக்கு வழிகாட்டியாக விளங்கும் பேரூர் தமிழ் மன்ற செயலாளர்
கவிஞர் கி ரவி அவர்களுக்கும் மற்றும் என் சக கவிஞர்களுக்கும் இங்கு பார்வையாளராக வீற்றிருக்கும் புத்தக ஆர்வலர், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிப்பை வளப்படுத்துவோம். எனது கவிதை வரையறையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். வாசிப்பின் எனது வரையறை: வார்த்தைகளை கண்களால் முத்தமிடும் கலையே இந்த வாசிப்பு. வார்த்தைகளை கண்களால் முத்தமிடும் கலையே இந்த வாசிப்பு. வாசிப்பு ஒரு அழகிய தொற்றுநோய். வாசிப்பு ஒரு அழகிய தொற்றுநோய். நேசிப்பவர் வாசிப்பவர் என்றால் வாசிப்பில் நேசம் தோன்றும். நாம் நேசிப்பவர் வாசிப்பவர் என்றால் நமக்கும் வாசிப்பில் நேசம் தோன்றும். 1000 தொழில்நுட்பம் வந்தாலும் தாள்களில் அச்சிட்டு சேர்த்து கட்டி புத்தகமாக கைகளில் தொட்டு ஒவ்வொரு பக்கமாக, ஒவ்வொரு வரிகளாக, ஒவ்வொரு வார்த்தையாக வாசிக்கும் சுகமே தனித்துவம்தான். ஒவ்வொரு பக்கமாக, ஒவ்வொரு வரியாக, ஒவ்வொரு வார்த்தையாக அனுபவிக்கும் சுகமே தனித்துவம்தான். படித்து வாங்கிய மதிப்பெண்களை விட நான் விரும்பியதை வாசித்து பெற்ற சிந்தனைகளே என்னை செதுக்கியது, சிறந்தவனாக்கியது, மேம்படுத்தியது, இன்று மேடை ஏற வைத்தது. யாரிடமும் சொல்ல முடியாத வழி இருந்தால், நமக்கு யாரிடமும் சொல்ல முடியாத வழி இருந்தால் வாசிப்பே அதற்கு ஆறுதல். எப்போதும் உடன் வர வாசிப்பை தவிர வேறு வழி உண்டா? எப்போதும் நம் உடன் வர வாசிப்பை தவிர வேறு வழி உண்டா? நான் முழுவதுமாக படித்த முதல் புத்தகம் விவேகானந்தரின் ஆளுமை, 10ஆம் வகுப்பிலே. அன்று முதல் என்னவளுக்கு முன்பே புத்தகம் என்றால் எனக்கு ஒரு தனி மயக்கம். அன்று முதல் என்னவளுக்கு முன்பே புத்தகம் என்றால் எனக்கு ஒரு தனி மயக்கம். முதலில் கிடைத்ததை படித்தேன், பிறகு தேவையானதை படித்தேன், இப்போதெல்லாம் தேடி தேடி படிக்கிறேன். ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒரு புதிய மனிதனாகவே பார்க்கிறேன். ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒரு புதிய மனிதனாகவே பார்க்கிறேன். ஒவ்வொரு புதிய மனிதனையும் ஒரு புத்தகமாகவே பார்க்கிறேன். புத்தகமே, உன்னை வாசிக்கும் போதெல்லாம் நான் படிக்கப்படுகிறேன். உன்னை வாசிக்கும் போதெல்லாம் நான் படிக்கப்படுகிறேன். நீ இருக்கும் அறையில் மட்டும் எனக்கு ஏன் இவ்வளவு மயக்கம்? நூலகம். எவ்வளவு நேரம் என்னை பிடித்து வைத்துக் கொள்வாய்? புத்தகமே, எவ்வளவு நேரம் என்னை பிடித்து வைத்துக் கொள்வாய்? எத்தனை வடிவில் என்னை வந்து சேர்வாய்? இங்கு தேடுவது நான் உனையா, இல்லை நீ எனையா? தொட்டுக்கொண்டே பயணிக்கிறேன். சில சமயங்களில் தொட்டுக்கொண்டே பயணிக்கிறேன். சில நேரம் கைகளில், சில நேரம் மடியில், சில நேரம் என் முகத்தில் உறங்குகிறாய். புத்தகம். மனம் ஒடுங்கி, உடல் அசைவின்றி உன் ஒவ்வொரு வரியிலும் என் கவனம் நகர்கிறது. நித்தம் வாசிப்பதால் நானும் யோகிதான். மனம் ஒடுங்கி, உடல் அசைவின்றி உன் ஒவ்வொரு வரியிலும் என் கவனம் நகர்கிறது. நித்தம் வாசிப்பதால் நானும் யோகிதான். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அருமை அருமை கவிஞர் கார்த்திக் மூர்த்தி அவர்களே, நான் முதலே சொன்னது போல கவிஞர் கார்த்திக் மூர்த்தி அவர்கள் காதலியை வாசிப்பாக காண்பவர்.
காதலைப் போலவே வாசிப்பும் போதைதான். ஆனால் இந்த வாசிப்பு போதை நமது வளர்ச்சிக்குரியது. அதனால் காதலிப்பது ஒன்றும் தளர்ச்சிக்குரியது அல்ல, அதுவும் வளர்ச்சிக்குரியது தான், சரியான பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில். ஆனால் மீண்டும் நீங்கள் கவிதை எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சரியான பெண்ணைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்றால் கவிதை என்பது அந்தந்த காலகட்டத்தில் நின்றுவிடும். எல்லோருமே கவிதை எழுதியிருப்போம் அந்த ஒரு ஏஜில். ஆனாலும் அதற்கப்புறம் நீங்கள் கவிதை எழுதுறீங்கன்னா ஒரு நல்ல துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நன்றி. அடுத்தபடியாக இந்த கவி பாட வருபவர் கவிஞர் பாண்டிச்செல்வி அவர்கள். தென்பாண்டி நாட்டின் தீந்தமிழ் செல்வி. கவிதை படைத்தால் அது பாய்ந்தோடும் அருவி, மழலை போன்ற குரல் வளம், மனதை அள்ளும் தமிழ் வெள்ளம். சிறுகதை, கவிதை, ஹைக்கூ மற்றும் மரபு கவிதைகளின் மடியில் தவழும் பாவலர், பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் பத்திரிகை ஊடகவியலாளர். பாண்டிச்செல்வியே வருக, தங்களின் முத்தான கவிதைகளை தருக. மிக்க நன்றிங்க ஐயா. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரின் நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் என்னும் பாவேந்தரின் வரிகளுடன் என் தாய் தமிழையும் தாய் தந்தையரும் முதல் வணங்குகிறேன். தலைமை வணக்கம். சிங்கமகன் கர்ஜிக்கும் சிகரத்தின் மன்னனவன் வங்கக்கடலென வழங்கிடுவான் அழகு தமிழில். பொங்கும் நிலவின் பொதிகை சாரலுமாய் திங்களின் ஒளியை திசையெங்கும் பரப்பிடும் கவியரங்க தலைமை நிலாபாரதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். அவை வணக்கம். ஆன்றோர் சான்றோர், அவைசார் பெரியோர், ஆசிரிய பெருமக்கள், மாணவ கண்மணிகள் மற்றும் என்னுடன் கவியரங்கத்தில் பணியேற்றும் அனைத்து தோழமைகளுக்கும் பேரூர் தமிழ் மன்றத்தின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் கூறுகிறேன். எனது கவிதைக்குள் நுழைகிறேன். இது ஒரு மரபு கவிதை, என் சீர் விருத்தத்தில் ஆனது. வாசிப்பை வளமாக்குவோம். நுனிப்புற்கள் மேய்ந்துண்ணும் ஆவினங்கள் கண்டுவிட்டோம். நுனி நூல்கள் கைபேசியில் மேய்பவரை காண்கின்றோம். ஏன்னா யாரும் புத்தகத்தை முழுசாக படிக்கிறதே இல்லை. ஒரு கேள்வி வேணும்னா உடனே கூகுளில் சர்ச் பண்ணி அந்த இடத்த மட்டும் பார்த்து படிச்சுக்கிறோம். தனிப்பெரும் நல் காப்பியங்கள் என் தமிழில் உண்டிங்கே. தமிழிலேயே படித்திங்கே அறிந்திடுவார் யாருண்டு. கனிச்சுவையின் தித்திப்பை பருகிடவே வாருங்கள். கண்டுவிட்டால் விடமாட்டீர் கசிந்துருகி நின்றிடுவீர். பனி விழுந்த மலர்வனமாய் பதுங்கிடுமே கருமுத்து. படித்திடவே சிலிர்த்திடுவீர் பழமையினின் இனிமையிலே. நல்ல கருத்துகள் நவின்றிடுமே நன்னூல்கள். நாளும் அதை படித்திடவே நலமெல்லாம் பெற்றிடுவீர். வெள்ளத்தின் கடினமது நாவினிலே சுவையாகும். வேற்றுமொழி மாற்று நூல்களும் அத்தனையும் இங்குண்டு. இல்லமெங்கும் கூறிடுவீர் இனிய தமிழ் படித்திடவே.
இறைவனாக துதித்திடுவீர் இன்தமிழின் நாட்டினிலே. இறைவனாக துதித்திடுவீர் இன்தமிழின் நாட்டினிலே. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மட்டும் இல்லை. கல்லினிலே தேரையுண்டு கண்டுள்ளோம் அறிந்தீரே. கல்லினிலே தேரையுண்டு கண்டுள்ளோம் அறிந்தீரே. கல்வியிலே அமுதுண்டு கற்றவரே சொல்லிடுவீர். கல்வியிலே அமுதுண்டு கற்றவரே சொல்லிடுவர். பக்தி நூல்கள் நம்மிடையே பரவசமும் ஊட்டிடுமே. பக்தி நூல்கள் நம்மிடையே பரவசமும் ஊட்டிடுமே. பாமரர்க்கும் அறியாத பலவித்தை தந்திடுமே. பாமரர்க்கும் அறியாத பலவித்தை தந்திடுமே. சக்தி சிவம் சாத்திரங்கள் சகலமும் இங்குண்டு. சக்தி சிவம் சாத்திரங்கள் சகலமும் இங்குண்டு. சமுத்திரத்தின் ஆழமென அத்தனையும் கற்கண்டு. சமுத்திரத்தின் ஆழமென அத்தனையும் கற்கண்டு. முக்கண்ணன் மகனவனின் முத்திரைகள் பல உண்டு. முக்கண்ணன் மகனவனின் முத்திரைகள் பல உண்டு. மூவுலகும் கைகளிலே முக்கணியாய் சுவையுண்டு. மூவுலகும் கைகளிலே முக்கணியாய் சுவையுண்டு. திக்கெங்கும் பரவெட்டும் திசையெங்கும் சிறக்கட்டும். திக்கெங்கும் பரவெட்டும் திசையெங்கும் சிறக்கட்டும். திலகமென விளங்கட்டும் நம் வாசிப்பும் வளமாகட்டும். திலகமென விளங்கட்டும் நம் வாசிப்பும் வளகமட்டும். நல்வாய்ப்பிற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. தென்பாண்டி சிங்கம், தேன் தமிழ் மழலை தங்கம், பாண்டிச்செல்வி, அற்புத கவிதை. நொடிப்புட்கள் மேயும் மான்களை, நுனி நூல்களை மேயும் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு அலைபேசியில் மேயும் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு உதாரணமாக சொன்னார். அருமை அருமை. முடிவில் நுனி நூல்கள் மேய்ந்து மேய்ந்து இறுதியில் எதுவுமே நிறைவாக இருப்பதில்லை என்பதை அந்த ஏக்கத்தையும் வெளிப்படுத்தினார். அற்புதமான சந்த கவிதை. அருமை அருமை. பாண்டிச்செல்வி அவர்களே, நன்றி. தலைமைக்கு மிக்க நன்றி. பேரூர் தமிழ் மன்றத்துக்கு மிக்க நன்றிங்க. அன்புக்குரிய வாசகர்களுடைய கவனத்திற்கு வெள்ளலூர் இலக்கிய வட்டத்திலிருந்து கவிஞர் முனுசாமி அண்ணா அவர்கள் தலைமை கவிஞர் நிலாபாரதி அண்ணா அவர்களுக்கு ஒரு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்ய அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். பொன்னார் திருவடிக்கு பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டே. இரும் கூற்று அகல மின்னாறு மூவிலச் சூலமென் மேற்பொறி மேவு கொண்டல் துண்ணார் தடங்கையுள் தூங்கானை மாட சுடற்கொள்ளுந்தே. தூங்கானை மாட சுடற்கொள்ளுந்தே. அன்பிற்கினிய கவியரங்கத்தை தலைமையேற்று நடத்துகின்ற என் பாசமிகு பள்ளித்தோழர், 1976-77களே நாங்கள் ஒன்றாக வெள்ளலூர் அரசு உயர் பள்ளியிலே படித்தவர்கள். அப்படிப்பட்ட என் பள்ளி தோழர் பாசமிகு நண்பருக்கு ஒரே ஒரு 8 வரி கவிதையை மட்டும் படித்து
இந்த பேரூர் தமிழ் மன்றம் ஐயா அவர்களுக்கு நன்றியோடு நான் கேட்டுக்கொண்டு என் இனிய நண்பனுக்கு கவிதை வாசிவிட்டு இந்த இடம்பெயர்கிறேன். முச்சங்கங்கட்டி முது புலவர் தமை கூட்டி அச்சங்கத்திற்குள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்த பெருமாட்டி வட்டி கணக்கே வாழ்வன அமைத்திருந்த செட்டி மகனுக்கு தமிழ் சீர் கொடுத்த சீமாட்டி தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே வேண்டுகிற போதெல்லாம் விளைகின்ற நித்தளமே என்று மேடைகள் தோறும் எங்கள் இலக்கிய மன்றத்தில் இதயமாக திலகின்ற கவியரங்க நடுக பெருங்கதைக்கும் இந்த கவியரங்க மேடைகளை வீட்டிற்கு அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த வாய்ப்பினை நல்கிய பேரூர் தமிழ் மன்றத்திற்கும் நன்றி கூறி சாம்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலுமே தமிழ் வளர்ந்து வேக வேண்டும் என்றே ஈழத்து சச்சிதானந்த அடிகளுடைய வரிகளோடு என் வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைத்து இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது ஆருயிர் நண்பர் முனுசாமி அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த நன்றி. வெள்ளலூரிலிருந்து இதற்காகவே வந்திருக்கிறார். நமது முனுசாமி அவர்கள் தீயணைப்புத் துறையில் பணிபுரிந்தவர், எனது பள்ளித் தோழர். கவிதை பாடுவது மட்டுமல்ல, முற்றோதல், திருமுறைகள் அனைத்திலுமே மிகுந்த ஈடுபாடும் புலமையும் கொண்டவர். அவருடைய வாழ்த்துக்கு சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி முனுசாமி அவர்களே. வெள்ளலூரே வந்து வாழ்த்தியதாக நான் உணர்கிறேன். அடுத்து சிவா திருச்சிற்றம்பலம் என்று பாடிவிட்டு சென்று விட்டார் நமது முனுசாமி அவர்கள். இதோ இன்னொரு சிவா திருச்சிற்றம்பலம் அவர்கள் வருகிறார்கள். கவிஞர் சிவச்சோலை அவர்கள். ஒரு தவச்சாலை அவரது இல்லம். சிவ சிவ என்பதை தவிர வேறு சிந்தனை இல்லை. பெயரிலேயே சிவனை வைத்திருக்கும் செல்வப் பெருந்தகை. சிவமே பொருளென்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டவர் நமது சிவச்சோலை அம்மா அவர்கள். திருமுறைகளில் கரை கண்டவர். முற்றோதல்களை முனைப்புடன் நடத்தி வருபவர். பாங்கறிந்து மேடை ஏறும் பண்பட்ட பட்டிமன்ற பேச்சாளர். கவிச்சாலைகளிலும் அவ்வப்போது கால் ஊன்றி நடப்பவர். இப்போது நமது கவியரங்கத்திலே கவிதை வாசிக்க வந்திருக்கின்றார். சிவச்சோலை அம்மா அவர்களே வருக. தங்களது சிந்தனை மிக்க கவிதைகளை தருக. சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அனைத்தும் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி பெருமானே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியே போல நன்னிய நின் முன் இங்கு நசிந்திடல் வேண்டுமன்னாய் என்ற பாரதியின் வரிகளை பணிந்து போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய நடுவர் பெருந்தகைக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து மக்களுக்கும் மற்றும் என்னுடன் மேடையில் கவிதை பாட வந்திருக்கும் சக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாசிப்பை வளப்படுத்துவோம். புத்தியை தீண்டும் தகவல்கள் பல புத்தகத்தில் இருப்பதாக சொல்லியே வாசிக்கும் பழக்கத்தை நேசிக்க வைத்தார் தந்தை என்று புத்தகத்தில் இருப்பதாக சொல்லியே வாசிக்கும் பழக்கத்தை நேசிக்க வைத்தார் தந்தை அன்று. காலையில் தினமும் கண் விழித்ததும் வாட்ஸ்அப்பில் வாசிப்பு தொடங்கினாலும் வாசிப்பு தொடங்கினாலும் இருக்கும் இடத்திலேயே உலகை அறிய இணையம் இன்று இருந்தாலும் கரங்களில் புத்தகம் மேந்தி கனப்பொழுதும் கீழே வைக்காமல்
பசி தாகம் மறந்து போய் வாசிப்பதில் நிறைந்து விடுமே மனது, வாசிப்பதில் நிறைந்து விடுமே நம் மனது. காண்பதை அறிய முடியும் ஊடகத்தில், கற்பனையில் உலாவரலாம் வாசிப்பதில், கம்பரையும் வள்ளுவரையும் எம் கண்முன்னே நடமாடச் செய்த புத்தகங்கள், மகான்களையும் மகாத்மாவையும் கூட மனக்கண்ணில் தரிசிக்க செய்ததென்றால் மிக இல்லை. மகான்களையும் மகாத்மாவையும் கூட மனக்கண்ணில் தரிசிக்க செய்ததென்றால் மிக இல்லை. தூக்கத்தை கொடுத்த புத்தகங்களுள் ஒன்றுதான் தூக்கிலிடும் வரை வாசித்த வீரன் பகத்சிங் வரலாறு. தூக்கத்தை கொடுத்த புத்தகங்களுள் ஒன்றுதான் தூக்கிலிடும் வரை வாசித்த வீரன் பகத்சிங் வரலாறு. அண்ணா போன்ற அறிஞர்கள் முதல் அடிமை சூரியனாம் லிங்கன் வரை அறிவால் உயர்ந்தனர் வாசிக்கும் பழக்கத்தால். பாருக்குள்ளே நல்ல நாடு என பாடிய பாரதியின் கவிதைகளில் கரையாதவரும் உண்டோ? பாருக்குள்ளே நல்ல நாடு என பாடிய பாரதியின் கவிதைகளில் கரையாதவரும் உண்டோ? பலருக்கும் பிடித்தமான பொன்னியின் செல்வனை பலமுறை வாசித்தாலும் சுவை குறைவதுண்டோ? பலருக்கும் பிடித்தமான பொன்னியின் செல்வனை பலமுறை வாசித்தாலும் சுவை குறைவதுண்டோ? இருட்டில் பயணிப்பவருக்கு வெளிச்சம் தரும் இனிய நட்பாக தனிமை போக்கும், இருட்டில் பயணிப்பவருக்கு வெளிச்சம் தரும் இனிய நட்பாக தனிமை போக்கும், மூடத்தனங்களை முற்றிலும் களையும் சுடர்மிகும் அறிவு தரும் நல்ல புத்தகங்களையே நாளும் நேசிப்போம் நலம் பெற, நாளும் வாசிப்போம் வளம் பெற. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கவிதை. கவிஞர் சிவச்சோலை அவர்கள் ஒரு அருமையான கவிதையை வாசித்தார். வாசிக்கும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் சொல்லி தந்தமையால் தான் இன்றைக்கு வாசிப்பை வளப்படுத்துவோம் என்ற தலைப்பில் நாம் எல்லாம் கவிதை வாசிக்கும் பேறு பெற்றிருக்கின்றோம். பகத்சிங், அண்ணா, ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற உலகத் தலைவர்கள் எல்லாம் வாசிப்பை இறுதி வரை நேசித்ததால் தான் அவர்கள் தலைவர்களாக உயர்ந்தார்கள் என்பதை அழகாக எடுத்துரைத்தார்கள் கவிஞர் சிவச்சோலை அவர்கள். அடுத்ததாக இங்கு இந்த அரங்கத்தில் கவிதை பாட வருபவர் ஒரு இளைய மாணவ செல்வர், தமிழ் மகன். இவர் உள்ளத்தில் தமிழ் மகன், உருவத்தில் மாணவன். உருவத்தில் உண்மையிலும் மாணவன்தான். கவிதை வெள்ளத்தில் கரை கண்டவர், அல்ல குறையாத அமுத சொர்பையாய் தமிழை தருபவர். அன்பு தம்பியே, தமிழ் மகனே, வருக, உன் அருமையான கவிதையை தருக, நாங்கள் எல்லாம் பருக. கலை என்ற கடலுக்கு கரை கண்ட புனையாம், நிலை கொண்ட அறிவுக்கு நிகரற்ற துணையாம், அலைபட்ட மனதிற்கு அமைதிக்கு வழியாம், மலையுச்சி ஒளி என்ன மறைவற்ற மொழியாம், செம்மொழியாம் தமிழ் வாழியவே வாழியவே என்று வாழ்த்தி என் கவியை தொடர்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த பேரூர் தமிழ் மன்றத்திற்கும் இங்கு நடுவராக அமர்ந்திருக்கும் இந்த கவியரங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் என் சகா கவிஞர்களுக்கும் கோவை புத்தக திருவிழாவை முன்னிட்டு வந்திருக்கும் அனைவருக்கும், ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு வாசிப்பை வளப்படுத்துவோம். வெள்ளைத்தாளுக்கு 2 இடத்தில் மதிப்புண்டு. வெள்ளைத்தாளுக்கு 2 இடத்தில் மதிப்புண்டு. ஒன்று பணமாக அச்சாகும் போது, மற்றொன்று புத்தகமாக வெளியாகும் போது. பணத்தை கொடுத்து புத்தகத்தை வாங்கும்போது பணத்தின் மதிப்பு உயர்கிறது.
அதுவே புத்தகத்தை கொடுத்து பணத்தை வாங்கும்போது பணத்தின் மதிப்பு குறைகிறது. மதிப்பிழப்பு என்பது பணத்திற்கு மட்டுமே தவிர புத்தகத்திற்கல்ல. மதிப்பிழப்பு என்பது பணத்திற்கு மட்டுமே தவிர புத்தகத்திற்கல்ல. புத்தகங்களை உங்களால் வாங்க முடியுமா? புத்தகங்களை உங்களால் வாங்க முடியுமா? சிந்தனைகளை எப்படி வாங்குவீர்கள்? சிந்தனைகளை நீங்கள் எப்படி வாங்குவீர்கள்? புத்தகம் ஒரு வாழ்வை நமக்கு அறிமுகம் செய்கிறது. நாம் அந்த புத்தகத்தை வாசிக்காத வரை நாம் வாங்கிய புத்தகங்கள் நாம் அந்த புத்தகத்திற்காக கொடுத்த காகித கூலியும் அச்சுக்கூலியும் மட்டும்தான். நாம் அந்த புத்தகத்தை வாசிக்காத வரை மட்டும். புத்தகங்களில் இருப்பவை தாள்கள் அல்ல. புத்தகங்களில் இருப்பவை தாள்கள் அல்ல. நம்மை உற்றபாதைக்கு வழிநடத்தி செல்லும் கால்களவை. நம்மை உற்றபாதைக்கு வழிநடத்தி செல்லும் கால்களவை. அறிவு வெளியிருந்து உள்ளே வரும். அறிவு வெளியிருந்து உள்ளே வரும். ஆற்றல் உள்ளிருந்து வெளியே போகும். அறிவு வெளியிருந்து உள்ளே வரும். ஆற்றல் உள்ளிருந்து வெளியே வரும். புத்தகத்தை வாசிக்கும் போது நாம் பெறும் ஆற்றல் யாருற்றலா அல்லது அறிவை பெற்ற சிந்தையின் ஆற்றலா? இன்றைய தலைமுறையினருக்கு புத்தகங்கள் புரியவில்லையா? இன்றைய தலைமுறையினருக்கு புத்தகங்கள் புரியவில்லையா? இல்லை இல்லை, அவர்களை புரிந்து கொள்ளும் புத்தகங்கள் இல்லை, அவ்வளவுதான். நாம் புரட்டி புரட்டி படிப்பதா வாசிப்பு? நாம் புத்தகங்களின் பக்கங்களை புரட்டி புரட்டி படிப்பதா வாசிப்பு? நம்மை புரட்டி போட செய்வதுதானே வாசிப்பு. ஒவ்வொரு புத்தகமும் வித்தியாசமானவை. ஒவ்வொரு புத்தகமும் வித்தியாசமானவை நம் வாசிப்பை பொறுத்து. சில புத்தகம் அகலமானது, சில புத்தகம் ஆழமானது. காலில் பட்ட புத்தகங்களை தொட்டு கும்பிடுகிறோம். காலில் பட்ட புத்தகங்களை தொட்டு கும்பிடுகிறோம். அனைத்து புத்தகங்களும் வணங்கத்தக்கதா? அனைத்து புத்தகங்களும் வணங்கத்தக்கதா? சத்தியம் குடியிருக்கும் அதே நூல்களில் சாத்தானும் குடியிருக்கிறது. சத்தியம் குடியிருக்கும் அதே நூல்களில் சாத்தானும் குடியிருக்கிறது. வாசிப்பில் வல்லமை வேண்டும், அதுதான் முக்கியம். ஆண்டாண்டு காலமாக புத்தகத்தை வாங்குகிறோம். அரை பக்கம் படித்து முடிப்பதற்குள் ஆழ்ந்த நித்திரையுள் உறங்கி விடுகிறோம். புத்தகம் நன்றாக விற்பனையாகிறது, ஆனால் வாசிக்கும் பழக்கமோ குறைந்து விட்டது. இந்த கோவை புத்தக திருவிழாவிலே புத்தக விற்பனை அதிகமாகிறது, ஆனால் வாசிக்கும் பழக்கமோ குறைந்து விட்டது. நாம் என்ன படிக்கிறோமோ அதுவாகவே வாழ்கிறோம். நாம் எதை படிக்கிறோமோ அதுவாகவே வாழ்கிறோம். ஒரு நல்ல வாசகனை கொண்டே அந்த புத்தகம் அறிமுகம் காணப்படுகிறது. ஒரு நல்ல வாசகனை கொண்டே அந்த புத்தகம் அறிமுகம் காணப்படுகிறது. சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம். சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம், நம் வாசிப்பின் திறனை பொறுத்து. குழந்தைகள் புத்தகத்தை கிழிப்பார்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். குழந்தைகள் புத்தகத்தை கிழிப்பார்களா? புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். உங்களை யாரும் கிழிக்க மாட்டார்கள். நீங்கள் யாரையும் கிழித்து விடாதீர்கள். வாசகர்களை உலகிற்கு தாருங்கள். வாசிப்பில் வசீகரிக்க செய்யுங்கள். வாசிப்பில் வசிக்க செய்யுங்கள். கவிஞர்களே, உங்களிடம் நான் வைக்கும் கேள்வி. கவிஞர்களே, நீங்கள் எழுதும் புத்தகங்களை வாசிக்க சொல்லாதீர்கள். நீங்கள் எழுதும் புத்தகங்களை வாசிக்க செய்யாதீர்கள். அவர்கள் வாசிக்கும் புத்தகங்களை நீங்கள் எழுதுங்கள். நீங்கள் எழுதும் புத்தகங்களை அவர்களுக்கு வாசிக்க செய்யாதீர்கள். அவர்கள் வாசிக்கும் புத்தகங்களை நீங்கள் எழுதுங்கள். முக்காலத்தையும் உணர்ந்தவர் முனிவராகிறார். முக்காலத்தையும் உணர்ந்தவர் முனிவராகிறார். இறந்த காலத்தை மறந்தால் எதிர்காலத்தை சந்திக்க முடியாது. நேற்றைய புத்தகங்கள் நாளைய சரித்திரங்கள். இறந்த காலத்தை முற்றுப்புள்ளியாக நினைத்தால், இறந்த காலத்தை முற்றுப்புள்ளியாக நினைத்தால் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். நேற்றைய பொழுதை கேள்விக்குறியாக நினைத்தால் நாளைய பொழுது ஆச்சரியக்குறியாகும். நேற்றைய புத்தகங்களை வாசித்து நாளைய அறிவை பெறுவோம். சரித்திரம் படைப்போம், வாசிப்பை வளப்படுத்துவோம். சரித்திரம் படைப்போம், வாசிப்பை வளப்படுத்துவோம். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றிகள். இந்த பேரூர் தமிழ் மன்றத்தின் சார்பாக இந்த சிறப்பு கவியரங்கத்திற்கு இந்த அரங்கத்திலே உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தினுடைய பொருளாளர் கவிஞர் இளாமணி அவர்களையும்,
கோவை தமிழ் சங்கத்தினுடைய தலைவருமான புலவர் காசா அப்பாவையா அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அருமையான கவிதை படைத்தார் நமது தமிழ் மகன் அவர்கள். இன்றைய காலமும் எதிர்காலமும் இளைஞர்கள் கையில்தான் இருக்கிறது என்பதற்கு அவருக்கு பெரிதாக கிடைத்த கைதட்டல்களே சான்று. நம்ம எத்தனையோ பேர் கவிதை படித்தோம், அவ்வப்போது கைதட்டினாங்க, அவர் கவிதை முழுவதுமே கைதட்டினார்கள். அப்போது இளைஞர்கள் கையில்தான் இன்றைய காலமும் இருக்கிறது, எதிர்காலமும் இருக்கிறது. வளமான வாழ்க்கைக்கு வாசிப்பை நேசிப்போம், வளப்படுத்துவோம் என்பதை அருமையாக ஆணித்தரமாக எடுத்துரைத்தார் தமிழ் மகன் அவர்கள். வெள்ளை தாளுக்கு 2 இடத்தில் மதிப்புண்டு. ஒன்று பணமாக அச்சிடும்போது, இன்னொன்று புத்தகமாக வெளியிடும்போது. அருமை அருமை. வாசித்தால்தான் புத்தகம், வாசிக்காத வரை அது வெற்றுத்தாள்கள் தான். அருமையான வார்த்தைகள். ஆகையால் வாங்கிய புத்தகங்களை வாசிப்போம், வளமான வாழ்க்கைக்கு அதுவே வழிவகுக்கும் என்பதுதான் உண்மை என்ற அந்த வாசகங்களை அருமையாக வாசித்தார் நமது தமிழ் மகன் அவர்கள். நன்றி தமிழ் மகன் அவர்களே. அடுத்தபடியாக இங்கு இந்த அரங்கத்தில் கவிதை பாட வருபவர் கவிஞர் விக்னேஷ் அவர்கள். தமிழ் முனைவர் ஆராய்ச்சி மாணவர், பேரூர் சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரி மாணவர். மரபும் புதுக்கவிதையும் இரண்டுமே இவருக்கு கைவந்த கலை. விக்னேஷ் அவர்களே வருக, உங்களின் கவிதைகளை தருக. நாங்கள் எல்லோரும் பார்த்து அதை வியக்க. எல்லாவற்றையும் தொடங்கிய எல்லையர் முதலுக்கும் எழுத்தறிவித்த இறைவனுக்கும் வணக்கங்கள். ஒளிவானில் இரவாக வரும் கவிநிலா பாரதி நிலவாய் தலைமை தாங்கி இருக்கிறது கவையரங்க தலைமைக்கு என் வணக்கங்கள். வரிகளை சுமத்தி வாழ்வாதாரத்தை நிறுத்திவிட்ட புவியரசுகளுக்குள்ளே வரிகளை எடுத்துக்கொண்டு என்னை நிறுத்தியிருக்கின்ற கவியரசுகளே வணக்கம். கவியரங்கினை தன் செவியரங்கேட்ட வந்திருக்கும் அவைக்கும் வணக்கம். கவிதை நண்பரே, வாசிப்பு ஒரு தொற்று நோய்தான். உண்மை வாழ்க்கைக்கான தடுப்பூசியும் அதுதான். வாழ்க்கை பயணத்திற்கு வாசிப்பை வாசலாக்குங்கள். நீங்கள் வழிதவறி போக மாட்டீர்கள். புத்தகங்கள் வெறும் காகிதப்பூக்கள் தான். வாசிப்பு தான் அதற்கு மனம் கொடுக்கிறது. எத்தனை முறை முகர்ந்தாலும் வாடாமல் அந்த பூக்களை பார்த்து கொள்வது வாசிப்பு தான். நிலவு இரவு முழுவதையும் எண்ணி வாசிக்கிறது நட்சத்திரங்களால். சூரியன் பகலை வாசிப்பதே இல்லை, நாம் தான் பேசி கெடுத்து விடுகிறோம். எத்தனை புரண்டாலும் ஒட்டுகிற மண்தான் ஒட்டும் என்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, புத்தகங்களில் புரளுங்கள், உங்கள் மேல் புழுதி படியாது. யோசித்து கெட்டவர்கள் இருக்கிறார்கள். நேசித்து கெட்டவர்களும் இருக்கிறார்கள். வாசித்து கெட்டவர்கள் வரலாற்றில் இருந்ததில்லை. எல்லா பொருள்களும் வாங்கும்போது ஆசையை கொடுக்கும். புத்தகங்களும் அப்படித்தான். வாசிப்பது மட்டுமே லட்சியத்தில் நிறுத்தும். புத்தகங்களை வாங்குபவர்களே, உங்களால் வாசிப்பை வாங்க முடியுமா? காப்பியங்களையா வாசிக்கச் சொல்கிறேன். காப்பி குடிக்கும் நேரம்தான், கதைகளையாவது வாசியுங்கள். பக்கம் பக்கமாய் வாசிக்காவிட்டாலும் பரவாயில்லை. பக்கத்தில் இருப்பவர்களையாவது வாசியுங்கள். வாழ்க்கை பாடத்தில் நீங்கள் தேர்ச்சி பெற்று விடுவீர்கள். காட்டுவாசியாக இருந்தவர்களையெல்லாம் நாட்டுவாசியாக்கியது வாசிப்புத்தான். ஆக்கியது வாசிப்புத்தான். ஆதலால் மலைவாசியாக இருந்தாலும் நீங்கள் வாசியுங்கள். வாசித்தால் நீங்கள்தான் விலைவாசி ஏறுமே தவிர இறங்காது.
வாசித்து விட்டேன், பூசி முழுகிவிட்டேனா என்பதை புரிந்து சொல்லுங்கள். நன்றி. அருமை அருமை தம்பி விக்னேஷ் அவர்களே, வாசி என்ற வார்த்தையை பயன்படுத்தி எத்தனை சொல்லாடர்கள்! அப்பப்பா, அருமை! வாசி என்ற வார்த்தையில் இத்தனை பிரிவுகள் இருக்கின்றதா? அருமையான கவிதை. தான் ஒரு ஆராய்ச்சி மாணவர் என்பதை அவரது கவிதையே நிரூபிக்கிறது. நன்றி விக்னேஷ் அவர்களே. இப்பொழுது மோகன்ராஜ் என்ற இன்னொரு மாணவர், அதே தமிழ் கல்லூரியில் மாணவராக இருப்பவர், தனது கவிதையை வாசிக்க வருகிறார். கேட்டு மகிழ்வோம். திருச்சிற்றம்பலம். அன்னம் அளிக்குமோர், அண்டினாரை காக்குமோர், சொன்ன மலை போர் சொரியுமோர், உன்னினார்க்கு தீதிபினி நீக்குமோர், ஓது திருப்போரோர் எம்பூர். பெரூர் காஞ்சிமா தேவி தத்தெடுத்து பச்சை நாயகி பாசத்துடன் பாலூட்டி தாளாட்டி, பேரூர் தமிழ் கல்லூரி சிறப்புறவே தமிழால் தாளாட்டி, பேரூர் தமிழ் மன்றம் இங்கு அழகுபடுத்துகிறது. நன்றிகளும் வணக்கங்களும். வாசிப்பை வளப்படுத்துவோம். எதற்காக? வறுமை எனும் அசுரனுக்கு முடிவு கட்ட. வாசிப்பை வளப்படுத்துவோம். எதற்காக? நரகமெனும் வாசலை மூடி வைக்க. வாசிப்பை வளப்படுத்துவோம். புத்தகங்கள் வெறும் புத்தகங்கள் அல்ல, அது சொர்க்கத்தின் இன்ப பொக்கிசங்கள். புத்தகங்கள் வெறும் புத்தகங்கள் அல்ல, அது சொர்க்கத்தின் இன்ப பொக்கிசங்கள். புத்தகங்களில் எழுத்துக்கள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, புத்தகங்களில் எழுத்துக்கள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அது நம் தீரா வழிகளுக்கு அது ஆறுதல் வாசகங்கள். அது தீரா வழிகளுக்கு ஆறுதல் வாசகங்கள். புத்தகத்தின் செய்திகளெல்லாம் வெறும் செய்திகள் அல்ல, அது ஆசிரியரின் ஆன்மாவும் மனம் மற்றும் மனங்களின் மனக்குமிரல்களாகும். புத்தகங்கள் எல்லாம் வெறும் செய்திகள் அல்ல, அது ஆசிரியர் மனம் மற்றும் ஆன்மாவின் குமிரல்களாகும். உலகத்தையே தன்னுள்ளடக்கி தன்னடக்கம் காட்டும் புத்தகத்தை நம் அகத்துள் வைத்து கொள்ள வாசிப்பை வளப்படுத்துவோம். உலகத்தையே தன்னுள் அடக்கி தன்னடக்கம் காட்டும் புத்தகத்தை தன் அகத்துள் வைத்து கொள்ள வாசிப்பை வளப்படுத்துவோம். தொட்டு பார்த்தாலும் தொங்கவிட்டு பார்த்தாலும் புத்தகம்தான், காகிதம்தான். கூட்டி படித்தும் கூவி படித்தும் வாசிப்பை வளப்படுத்துவோம். யோசித்து நேசியுங்கள், நேசித்து வாசியுங்கள், வாசிப்பை வளப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். அருமை தம்பி மோகன்ராஜ் அவர்களே, புத்தகங்கள் வெறும் செய்தியை மட்டுமல்ல, அது நமது வரலாற்றை, வாழ்க்கையை வளப்படுத்தும் பொக்கிஷங்கள் என்பதை ஆணித்தரமாகவும் அழகாகவும் எடுத்துரைத்தார் நமது மோகன்ராஜ் தம்பி அவர்கள். அவரும் ஒரு ஆராய்ச்சி மாணவர் தமிழ் கல்லூரியில். இப்பொழுது அடுத்தபடியாக நமது அரங்கத்தில் மகாலட்சுமி, கவிஞர் மகாலட்சுமி அவர்கள் தனது கவிதையை வாசிக்க இருக்கின்றார்கள். அவர்கள் பிஎஸ்என்எல் துறையில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றவர்கள். அவர்கள் படித்திருக்கும், அவர்கள் வாசித்த அந்த அவர்களுடைய அதாவது துறை எம்ஏ ஆங்கில இலக்கியம். ஆனால் அவர் இருந்த துறையோ பிஎஸ்என்எல் தொலைபேசி துறை. அப்படிப்பட்டவர் அந்த இலக்கியத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் இங்கே வந்து இப்பொழுது கவிதை வாசிக்க வருகின்றார். வாசிப்பை வளப்படுத்த வருகின்றார். வருக மகாலட்சுமி அவர்களே, தங்களது கவிதைகளை தருக. அவையோர் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். இப்பொழுது நான் வாசிப்பை வளப்படுத்துவோம் என்ற தலைப்பில் ஒரு கவிதையை கூற வந்திருக்கிறேன். வாசிப்பை வளப்படுத்துவோம். வையகத்தை வசப்படுத்த வாசிப்பை வளப்படுத்துவோம். வானத்தையும் வளைத்தெடுக்க வழிவகைகள் புலப்படுத்துவோம். நெஞ்சகத்தை பண்படுத்தி வாழ்வினை நெறிப்படுத்துவோம். கையகத்து பிரபஞ்சம் வாசிப்பால் வருவதை நிஜப்படுத்துவோம். தக்கதொரு துணையாக நூல்கள் விரவி இருக்கையில்
மிக்கதொரு தோழமையும் தேவையா இந்த உலகில். திக்குகள் எட்டிற்கும் இது பொதுவான சாசனம். தெளிந்தால் யாவர்க்கும் அமையாதா நட்பு தேச சிம்மாசனம். கல்லான மனமும் கசிந்துருகி கற்பனை மிக ஏறும். செல்லரித்த மனிதமும் சொல்லுடுத்து ஒப்பனையில் தேரும். பொல்லாத சக்திகளின் முகங்கிழித்து நிந்தனையில் சீரும். நில்லாத பூமியில் தள்ளாடும் மனங்களில் சிந்தனையாய் இது சேரும். தாள்களை புரட்டுவதால் பயன் என்ன என்பது கேள்வி. நூல்களில் அறிவை தேடுவதால் அதுதான் வேள்வி. கோழைக்கும் புத்துணர்வு புகட்டுவதால் நரும் தேன் அருவி. ஏழையும் வாசிப்பினால் கண்டதுண்டோ இதுவரை தோல்வி. நல்ல நூல்களை படிப்பதால் மதங்களைந்து படைப்பாளி ஆவோம். வல்ல வாள்களால் படியாத மனங்கவர்ந்து பங்காளி ஆக்குவோம். மெல்லிய தாள்களால் துல்லியமாய் சீரிய சிற்பிகள் படைப்போம். வல்லமை குன்றிய சமுதாயத்தை சீர்திருத்தி சிகரங்கள் அடைவோம். நித்தமும் சிறிது படிப்பதை நாம் வாடிக்கையாக்குவோம். பித்தரும் சித்தம் தெளிவதை ஊருக்கு சாட்சியாக்குவோம். வித்தகரோடு சிறாரும் வாசித்து சுவாசிப்பதை கோரிக்கையாக்குவோம். புத்தகத்தை நேசித்து ஏந்தும் கரங்களை கோடி கைகளாக்குவோம். நன்றி, வணக்கம். அருமையான அழகான மரபு கவிதையை அற்புதமாக வாசித்தார் கவிஞர் மகாலட்சுமி அவர்கள். அவர்களுக்கு நன்றி. நமது கவிஞர் பெருமக்கள் அனைவருமே இப்பொழுது வாசிப்பை வளப்படுத்தி கவிதை வாசித்து அமர்ந்திருக்கின்றார்கள். அருமையான கவிதைகளை அற்புதமாக படைத்தார்கள் கவிஞர் பெருமக்கள். வளமான எதிர்காலம் வேண்டுமென்றால் வாசிப்பை வளப்படுத்த வேண்டும் என்பதை அழகாகவும் ஆணித்தரமாகவும் தங்களது கவிதைகளில் எடுத்துரைத்தார்கள். நெறியற்ற வாழ்க்கையையும் குறியற்ற வாழ்க்கையையும் சரியான பாதையில் கொண்டு செலுத்துவது அவர்கள் மேற்கொள்ளும் வாசிப்பே. வாசிப்பை வளப்படுத்தியவர்கள் வாழ்வில் உயர்ந்திருக்கின்றார்கள். வாசிப்பை வளப்படுத்தியவர்கள் மற்றவர்களையும் வாழ வைத்திருக்கின்றார்கள். வழிகாட்டிகளாகவும் உயர்ந்திருக்கின்றார்கள். ஒரு நூலகத்தின் கதவு திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலையின் கதவு மூடப்படுகிறது என்பது ஆன்றோர் மொழி. வாசிப்பை வளப்படுத்தியவர்களால் தான் மாற்றமும் ஏற்றமும் இம்மண்ணில் நிகழ்ந்திருக்கிறது. அதனால்தான் கற்க என்றார் வள்ளுவர். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் ஔவையார். படி என்றார் பாரதிதாசன். படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலையில் படி, இரவிலும் படி, முறைப்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டுமப்படி கல்லாதவன் வாழ்வது எப்படி? அறம்படி, பொருள்படி, அப்படியே இன்பமும் படி. புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி. தெள்ளு தமிழ் நூலைப்படி, சிறந்த நூலை தேர்ந்து படி என்றார் நமது பாரதிதாசன் அவர்கள். வாசிப்பை நிறுத்திவிட்டால் என் சுவாசம் நின்றுவிடும் என்றான் பாப்லோ நெருடா என்ற ஸ்பானிய கவிஞன். தூக்கு கயிற்றை முத்தமிடும்போது கூட வாசிப்பை நிறுத்தாத மாவீரன் பகத்சிங். தூக்கில் இடும் நேரத்தில் உங்கள் கடைசி ஆசை என்ன என்று கேட்கும்போது குர்ஆனின் ஒரு பக்கத்தை நான் வாசிக்க வேண்டும் என்றான் உமர் முக்தார் என்ற ஒப்பற்ற விடுதலை போராட்ட வீரன். ஆகவே நண்பர்களே, மாணவர்களே, சான்றோர் பெருமக்களே,
நமக்கு வழிகாட்டும் புத்தகங்களை வாசிப்போம். நம்மை படைத்த இறைவனையும் நம் பெற்றோரையும் பூசிப்போம். நம்மோடு வாழும் சக உயிர்களை நேசிப்போம். இவற்றை இன்றைக்கேனும் சற்று மனதில் நிறுத்தி யோசிப்போம். இந்த யோசிப்பிற்கு வாசிப்பை வளப்படுத்துவோம் என்ற இந்த கவியரங்கம் விதையினை ஊன்றியிருந்தால் அது தன் நோக்கத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது என்று அர்த்தம் என்பதனை வெளிப்படுத்தி இந்த கவியரங்க சங்கமத்தை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். இதுகாரும் பொறுமையாக அமர்ந்திருந்து செவிமடுத்த கவி செம்மல்களுக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் அரங்கத்தை ஆற்றுப்படுத்திய பேரூர் தமிழ் மன்றத்தின் செயலர் திரு ரவி அவர்களுக்கும் அரங்கினுள் ஆரவாரம் எதுவும் நுழையாதபடி அமைதியாக கண்டு களித்த வாசிப்பை நேசிக்கும் வாசகர் பெருமக்களுக்கும் எங்கள் பேரூர் தமிழ் மன்றத்தின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.